2 பேரும் வந்து ஒண்ணா சேர்ந்து வாழ முடியாம போறதுக்கு காரணம் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்து. அப்ப குரு செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வழக்கு வருதா? குரு செவ்வாய் என்பது உங்களை வழக்காடு மன்றம் வரைக்கும் கொண்டு போய் சேரும். அப்ப இது என்ன கண்டிஷன்ல வழக்காடு மன்றம் போகுதுன்னா, ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்தாலும், வீட்டுக்காருக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குது, கேட்டா விட மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா பாரு, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது குரு என்ற கிரகம் கேதுவோட சேர்ந்தான் நிறைய பேருக்கு ஒரு அப்நார்மல் லைஃப் கிடைக்கும். இங்கிருந்து வெளிநாட்டில் துபாயில் போய் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் முதல் தனியாக இருக்கும், அதுக்கு 1-7 முதல்ல சந்திரன் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, இங்கேருந்து போய் அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க விடோவோ டிவோர்ஸியோ இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ வேற ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து சூரியன் ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, செவ்வாய் டேமேஜ் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது கணவனை புரிஞ்சு வரும். அப்போ சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அது அப்பாவுக்கு 2 திருமணமாக இருக்கும், 2 உறவுகள் இருக்கும். ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தா பின்னால ராசியில கூடிய ஆளையும் கெடுத்து விட்டுரும், பேரை கெடுத்து விட்டுரும், இந்த ராசியில் கூட ஆளையும் கெடுத்து விட்டுரும். ஆனா அந்த கிரகம் பெருசா கெட்டு போகாது. அப்போ ஒரு ஜாதகத்துல குருவோட சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ரமாச்சுன்னா குருவை கெடுத்து. புரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இன்னைக்கு நம்ம திருமணம் சார்ந்த ஒரு டாபிக்குமே, திருமணத்துக்கு முன்னாடி உள்ளது தான் பேசியிருக்கோம். இப்போ திருமணத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகுது. இதற்கும் இந்த கிரக சேர்க்கைக்கும் என்ன காரணம்? டிவோர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய பேர் ஒன்றா இருக்கிறாங்க, ஆனால் வேற வேற லிவிங்கில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து லிவிங்லேயும் இல்லை, ஒன்றாவும் இல்லை, அப்படி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஏன்னா நம்ம வந்து நிறைய கிளைண்ட் டெய்லி பார்க்குறோம், ஒவ்வொரு கேஸும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இந்த ஜாதகத்தில் இப்படி இருந்தால் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் இடையில ரொம்ப பாண்டிங் இல்லாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க. இப்போ படங்களெல்லாம் பார்க்குறோம், இன்று எப்பயும் போல கன்றாவியாக இருந்த சாம்பார்னு எழுதி வச்சுட்டு ஏதோ ஒரு படத்தில் போகிறாருங்க, அந்த மாதிரி கேரக்டருங்க. புருஷன் பொண்டாடி பேசாத கேரக்டர் நிறைய இருக்குது. பிள்ளைக்காக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து சூரியனும் புதனும் ஏதாவது ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்தா எல்லா ஜோசிக்காரங்களும் உடனே சொல்லலாம், சூரியன் புதன் எப்பயும் ஒன்றா தானே சுத்தம் அப்படிங்கிறப்ப கூட சுக்கிரன் இல்லாமல், கூட செவ்வாய் இல்லாமல், கூட குரு இல்லாமல், கூட சூரியன் இல்லாமல், கூட இந்த கிரகங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா சூரியனும் புதனும் மட்டும் சேர்ந்துருப்பது. அல்லது அந்த கட்டத்தில் ராகு கேது சேர்ந்துருக்கலாம், அல்லது அந்த கட்டத்தில் சந்திரன் இருக்கலாம். இந்த கண்டிஷன் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது, இது மாதிரி ஜெனட்டிக்காக வரவங்களுக்கு இவங்களுக்கு பாண்டிங் கம்மியாக இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கலாம், பிற்காலத்தில் பாண்டிங் குறைஞ்சிடலாம், தனியாக இருக்கலாம், புருஷன் முன்னாடி பேசாமல் இருக்கலாம், பேசலாம், அந்யூன்யம் இல்லாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்யூன்யம் பர்சனல் லைஃப் இல்லை, ஆனால் வெளியே சூப்பராக பேசுவாங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மல்டிப்ளாக ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வேற 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 வகையில் வச்சுக்கிறது இந்த சூரியன் புதன். இருந்தாலும் இது வழக்கு வரைக்கும் போய் 2 பேரும் டிவோர்ஸ் ஆகணும், 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ முடியாமல் போகிறதுக்கு காரணம் வந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. அப்போ குரு செவ்வாய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வழக்கு வருதா அப்படின்னா, நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ், வேற கேஸ் வரலாம், கடன் வழக்கு வரலாம். குரு செவ்வாய் என்பது உங்களை வழக்காடு மன்றம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து. அப்ப இது என்ன கண்டிஷன்ல வழக்காடு மன்றம் போகுதுன்னா, ஜாதகத்துல சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருந்தாலும், அல்லது சுக்கிரனே நேரடியாக டேமேஜ் ஆயிருந்தாலும், ஆண் ஜாதகத்துல குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் டேமேஜ் ஆயிருந்தாலும், அல்லது குருவே டைரக்டா டேமேஜ் ஆயிருந்தாலும், இதே போலவே பெண் ஜாதகத்துல செவ்வாய் அல்லது குரு டேமேஜ் ஆயிருந்தா, இந்த மாதிரி அமைப்புகள் அவங்க ஜாதகத்தில் இருக்குது. அவங்களுக்கு குரு செவ்வாயும் சேர்ந்து இருக்குது, சூரியன் புதன் தனித்து இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த காலங்களில் இவங்களுக்கு கவனமாக சொல்லலாம். இதனால் விதி என்ன செய்யாது, விடாது. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் டிவோர்ஸ் ஆயிடுது. இந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னால் என்கிட்ட வரவங்க நிறைய பேர் இப்போ இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டே இருக்குது, வீட்டுக்காருக்கு வேற ஒரு அஃபேர் இருக்குது, கேட்டா விட மாட்டேன், அப்படிதான் இருப்பேன், உன்னால முடிஞ்சா பாரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு தீர்ப்பு வேற என்ன வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு இன்னொருத்தரோட அஃபேரில் இருக்கிறது, கல்யாணம் ஆனதுக்கு பிறகு இன்னொருத்தரோட அஃபேரில் இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல, அது வந்து குற்றம் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காட்டினா என்ன செய்யலாம், மனைவி அவங்கள்ட்ட வந்து விவாகரத்து கேட்கலாம், இல்லைன்னா கணவன் விவாகரத்து கேட்கலாமே தவிர அதை வந்து சட்டப்படியாக அவருக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றமாக அதை கருத முடியாதுன்னு கோர்ட்டு தீர்ப்புகள் இருக்குது. அது சரியா தப்பான்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அது தீர்ப்பு இருக்கும்போது இதெல்லாம் ஒன்று அந்த பொண்ணு டிவோர்ஸ் பண்ணிட்டு வெளியே போகலாம், இல்லாட்டினா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணலான்றப்ப இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது, அப்போ குரு என்ற கிரகம் கேதுவோட சேர்ந்தான் நிறைய பேருக்கு ஒரு அப்நார்மல் லைஃப் கிடைக்கும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக போய் ஏதாச்சும் உறவு, திருமணம் கடந்த உறவுக்குள்ளே போகிறத பார்க்குறோம். அதுக்குன்னு குருக்கு எதிர்க்கவங்களும் அப்படி செய்யணும் அவசியம் இல்லை. நிறைய பேர் ஓடி போய் திருமணம் பண்ணிக்குவாங்க, நிறைய பேர் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் பண்ணிக்குவாங்க, வயதில் இளைய பசங்களை திருமணம் பண்ணி, இதுக்கெல்லாம் குருக்கு தான் காரணம். இவங்க எதுவுமே பண்ணாமல் நார்மலாக திருமணம் பண்ணியிருந்தா இவங்களுக்கு குருக்கு எது இருந்தால் இவங்களுக்கு ஏதாச்சும் வேற ஒரு உறவுகளை கொடுக்கலாம், அந்த உறவு இவங்களுக்குள்ள ஒரு விவாகரத்தை ஏற்படுத்தலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்து குரு செவ்வாய் இருந்தால் தான் விவாகரத்து வரைக்கும் போகுது.
அப்படி இல்லாத போது இவங்களுக்குள்ள சண்டையோடய போகுது, இல்லைனா வேற வேற அஃபேருக்குள்ளே போயிடுதுன்றதை நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு திருமணம் ஆன சில நாட்கள்லே வந்து கணவன் இருக்கலாம், சில பேருக்கு மனைவி இருக்கலாம். இதுக்கும் வேற ஒன்றும் இல்லை. ஒரு சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், ஒரு கிரகத்தோட சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாவோ பரிவர்த்தனையாக இருக்கும். வக்ரம் பரிவர்த்தனை வேற ஒன்றும் இல்லை, அது 2 தன்மைகளை பெறுதுன்னு அர்த்தம். இப்போ நான் வக்ரமாக இருக்கிறேன், நான் பின்னால் வீட்டையும் பார்க்குறேன், பின்னாலையும் போவேன், முன்னாலையும் வருவேங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஊருக்கு வந்து ஆளுநர் இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லைங்களா? அப்போ யாரை விட்டுருக்காங்க? கேரளா ஆளுநர் தூக்கி இங்கே போட்டு விட்ருக்காங்க. அவர் வந்து வக்ரமாக இருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ அவருடைய ரோல் என்ன அப்படின்னா, கேரளாவையும் மெயின்டைன் பண்ணணும், தமிழ்நாட்டையும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ அவர் 2 ரோல் எடுக்கிறார் இல்லைங்களா? அப்போ 2 ரோல் எடுக்கிறப்ப இங்கே ஏதாச்சும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம முதல்வர் வந்து பதவி இருக்கிறப்ப அவர் எவ்வளோ பஞ்சாயத்துல மாட்டிட்டார், அங்கேயும் அதே பிரச்சனை இங்கே. அப்போ என்னன்னா ஒரு குளறுபடி ஆகுது இல்லைங்களா? அதே இங்கேயே ஒருத்தர் இருந்தாரா அந்த குளறுபடி இல்லை. இது போலவே ஒரு வக்கரமான கிரகம் அது 2 ராசிகளை சார்ஜ் எடுக்கும். அப்போ அந்த ராசியில் கூடிய கிரகத்தை இங்கே எடுக்கும், இந்த ராசியில் கூடிய கிரகம். ஏன்னா அதனால நிலைத்தன்மையாக எதையுமே கொடுக்க முடியாது. இன்னொரு எளிதான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து நல்ல ஒரு குடும்ப பெண் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடிக்கடி வந்து ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் இங்கேயும் வர்றாரு அங்கேயும் போகிறாரு. அப்போ யார் பேர் கெட்டு போகும்? அந்த பொண்ணு பேர் கெட்டு போகும். காரணம் என்னன்னா, வந்து போகிறவர் பிரச்சனை இல்லை, அப்போ அங்கேயே இருக்கிற ஆளு பேர் கெட்டு போகிற. அதுபோல் ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் பின்னால ராசியில் கூடிய ஆளையும் கெடுத்து விட்டுரும், பேரை கெடுத்து விட்டுரும், இந்த ராசியில் கூட ஆளையும் கெடுத்து விட்டுரும். ஆனால் அந்த கிரகம் பெருசாக கெட்டு போகாது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவோட சேர்ந்த கிரகம் ஏதாச்சும் வக்ரமாச்சுன்னா குருவை கெடுத்துரும். அப்போ குருங்கிறது ஜாதகர். அப்போ ஜாதகர் 2 உறவுகளை பெறுவார், சரிங்களா? அல்லது ஜாதகர் தவறி விடுவார். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிஷன் என்னன்னா, அவர் அந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. இதே கண்டிஷன் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா, ஜாதகருடைய கணவர் 2 உறவுகளை பெறுவார், அல்லது ஜாதகருடைய கணவர் ஜாதகரை விட்டு பிரிந்து போய் விடுவார், அல்லது ஜாதகருடைய கணவர் உயிராபத்துக்குள் சிக்கிக்குவார். அவ்வளோதான். அப்போ ஒரு கண்டிஷனில் ஒரு கிரகத்தோட சேர்ந்த கிரகம் என்ன கிரகம் வக்ர பரிவர்த்தனை ஆனாலும் அந்த கிரகம் உயிராபத்துக்கள் வரைக்கும் கூட போய் போகிறதுக்கு காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உறவுகள் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு ஜாதகத்தை இருந்தோடனே செவ்வாவோட சேர்ந்த கிரகம் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகியினுடைய கணவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு ஜாதகம் வருது பார்க்குறேன், சுக்கிரனுடன் சேர்ந்த புதன் வந்து வக்ரமாக இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அவங்களுக்கு மனைவியோட வாழ்கிறதுல சில தடைகள் இருக்குது, மனைவி கூட இல்லையான்னு கேட்குறேன். ஆமாம் சார், இறந்துட்டாங்க. சின்ன வயசு, அவருக்கு வந்து ஒரு 29 வயசு தான் இருக்கான் அவருக்கு. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு 23 வயசு தான். அவங்க ஏதோ ஒரு இதில் இறந்துருக்குறாங்க. அப்போ ஜாதகத்தில் அவங்க வந்து ஒன்று பிரிஞ்சு போயிருப்பாங்க இருந்திருந்தா. இப்போ உதாரணத்துக்கு ராமர் இருக்கார், நம்ம ராமபுரான் இருக்கார் இல்லைங்களா? அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து வக்ரமாகி 12வது ராசியில் சுக்கிரன் இருக்கும். அப்போ சுக்கிரன் புதனை வந்து என்ன செய்யணும், புதன் வந்து சுக்கிரனை டேமேஜ் பண்ணி அப்போ சீதா பிராட்டியினுடைய அந்த நடத்தையை கெடுக்கணும். அப்போ ஒரு சீதா பிராட்டி நடத்தையை கெடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகணும், சீதா என்ன ஆகணும், காலியாகணும். அப்போ என்ன ஆகிட்டாங்க, ராமருடைய வரலாறுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து ராமர்கிட்ட வந்து கோஸ்ட்டு பூமா தேவிக்குள்ளே போயிடுறாங்கன்ற கதை முடிச்சிடுறாங்களே. இது மாதிரி எல்லா கண்டிஷன்லையும் ஒன்று மனைவி இருந்தால் அவங்களுடைய நடத்தைகள் கெடுக்கப்படலாம், அவங்களுடைய பெயர்கள் கெடுக்கப்படலாம், அல்லது அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு பாத்தியப்படலாம், அல்லது இவங்க வந்து இந்த கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். அப்போ எப்படி பிரிவாங்க அப்படின்னா, ஒன்று வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி பிரியணும், அப்படி இல்லாட்டினா இறந்து போயிடணும். அப்போ இந்த தவறி போகிறதுக்கும் இதே லாஜிக் தான், அது கண்டிஷனை பொறுத்து பேசணும். அப்போ ஜாதகத்தில் குருவோட ராகு போகுதா, பிள்ளைய ஜாதகத்தில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். ஆனால் எல்லா கண்டிஷன் பிரிஞ்சு போகிறது, டிவோர்ஸ் ஆகிறது, இறந்து போகிறது எல்லாத்துக்கும் ஒரே கிரக அமைப்பு தான் நான் பார்ப்பேன். ஐயா, சில பேர் வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு ஒரு பிரிவினை வரும். அதாவது ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும் அப்படின்றனால கணவனை விட்டு மனைவி போவாங்க. சில டைம் மனைவியை விட்டு கணவன் வெளிநாட்டுக்கு போகிறதுலாம் நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? இது எனக்கு நிறைய கிளைண்ட் வராங்க, மெரைன் போயிடுவாங்க, 6 மாதம் 7 மாதம் போயிடுவாங்க. கல்யாணம் தெரிஞ்சதான் பண்ணுறாங்க, வீட்டுக்காரர் போயிடுவார் எங்கேயாச்சும் போயிடுவாருன்னு. அதை விட மெரைனாச்சும் விடுங்க, இப்போ ஆர்மிக்கு போகிறாங்க இல்லைங்களா, ஆர்மிக்கு போகிறவங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே விட்டு போயிடுவாங்க. சில இடங்களுக்கு தான் கூட்டு போக முடியும், சில இடங்களுக்கு கூட்டு போக முடியாது. இங்கே தான் மிலிட்ரிக்காரங்க ஒய்ஃப்லாம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மிலிட்ரிக்காரங்க வீட்டிலலாம் இங்கே தான் விட்டு போகிறாங்க. நிறைய திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி சைடு எல்லாத்துலேயுமே வந்து இங்கேருந்து வெளிநாட்டில் துபாயில் போய் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லா ஜாதத்துலேயும் இந்த சூரியன் புதன் நான் சொன்னேன் இல்லைங்களா, தனித்து இருக்கிறது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லக்கூடியதை யாரும் தப்பாக புரிஞ்சுக்கூடாது, அவங்கவுங்க ஜாதகத்தில் சுய பரிசோதனை பண்ணி தப்பாக புரிஞ்சுக்கூடாது. இது மாதிரி நிறைய போகிறவங்களுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. அவங்க ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, அவங்க மனைவிக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரலாம், அல்லது இவருக்கு கூடக்கூடிய குருவோட கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, இவருக்கே அங்கே போய் ஏதாச்சும் ஒரு அஃபேர் வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இங்கேருந்து மலேசியா போகிறாரு, மலேசியா போய் அங்கே ஒருத்தவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது, அங்கே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவர் அங்கே பிரச்சனை ஆயிடுது. பிரச்சனை ஆனே அந்த 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 இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி இந்தோனேஷியா போயிடுறாரு. இந்தோனேஷியாவில் போய் இன்னொரு பொண்ணு லவ் பண்ணி அங்கேயும் கல்யாணம் பண்ணுறாரு.
கல்யாணம் பண்ணிட்டு 2யும் காலி விட்டு இங்கே வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அவர் 3ல் எதை மெயின்டைன் பண்ணலாம்னு என்கிட்ட ஜாதகம் கேட்குறாரு. அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை. ஆக மொத்தத்தில் அவர் குடும்ப வாழ்க்கை சரியாக வாழ முடியல இல்லைங்களா, மனைவியே பிரிஞ்சிருக்கிறாரு. அப்போ ஜாதகத்தில் மனைவியை பிரிந்திருப்பதற்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த குரு மற்றும் இந்த குருவோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, அதுக்கப்புறமா வந்து இந்த சூரியன் புதன் தனித்திருப்பது, அல்லது சூரியன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் தனியாக இருக்கும், அதுக்கு 1-7 சந்திரன் இருக்கும். இந்த மாதிரி நபர்கள் என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து போய் அங்கே யாராச்சும் ஒருத்தவங்க விடோவோ டிவோர்ஸியோ இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வேற ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து சூரியன் புதன் சந்திரன், இது வந்து அடாப்டட் சைல்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்மளே அடாப்டட் சைல்டாக இருப்போம், இல்லைனா நம்ம வீட்டில் சித்தப்பா பிள்ளை பெரிய அப்பா பிள்ளையே வளரும், இல்லைனா நான் கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லைனா ஏதாச்சும் ஒன்றுமோ யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தையோடு இருக்கவங்களோட உறவுகளை கொள்றோம். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறது எல்லாமே இந்த குரு சூரியன் புதன் சந்திரன். இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ நிறைய ஜாதகங்களை பார்க்குற சூரியன் புதன் சந்திரன் இருக்கும், நீங்கள் உடனே எடுத்தோடனே பேசிடக்கூடாது. ஏன்னா இந்த ஜாதகம் ஏதோ ஒரு வேற பிள்ளையை வளர்க்கக்கூடியப்ப இவங்களுடைய பையனுக்கு கூட வேற கல்யாணம் ஆகலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு தான் ஆகணும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு தான் ஆகணும் இல்லை, என்னுடைய அடுத்த சந்ததியில் இருக்கவங்களுக்கு இது மாதிரி வேற ஒரு குழந்தை இருக்கக்கூடிய பிள்ளையை பார்க்கலாம், அல்லது அந்த பையனுக்கு குழந்தை எல்லாம் போய் அடாப்டட் சைல்டு. இப்போ நிறைய ஐவிஎஃப்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் சரகேசி மதர், ஸ்பெம் டோனர், இது எல்லாத்துக்கும் சூரியன் புதன் சந்திரன். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 2 பேர் தம்பதிகள் ஒன்றாவே இருக்கிறாங்க, அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஒன்றா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு இன்டிமேசியும் இருக்காது. அதுக்கான உடல் தகுதிகள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இல்லாமல் போயிடும். அவங்க நிறைய பேர் டோனரில் சரகேசி மதரில் குழந்தை பெற்றுக்கிறாங்க, அப்புறமா கருமுட்டை தானம் வாங்குறாங்க, ஸ்பெம் அணு தானம் வாங்குறாங்க, இதெல்லாம் வாங்கி பெற்றுக்கிறாங்க, வெளியே தெரியாது. நான் சொல்ல புரிஞ்சுட்டா, வெளியே தெரியாது. இப்படி இருக்கவங்களும் அவங்க ஜாதத்தையும் தெரியும். ஆனால் நம்ம பார்க்குறப்ப இப்படி ஒன்று இருக்கேன்னு சொல்லுவாங்க, அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறமா விசாரிக்கிறப்ப சொல்லுவாங்க, ஆமாம் சார் குழந்தை வந்து எங்களுக்கு வேறு மாதிரி பிறந்தது, யாருக்கும் தெரியாது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கிளைண்ட்டு ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க, வரும்போது அவங்க பொண்ணை வச்சுக்கிறாங்க. நான் கேட்குறேன் வீட்டில் யாராச்சும் தத்து பிள்ளைகள் இருக்காங்களா அப்படின்னு, நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 6-7 மாதம் கழித்து வரும்போது வேற ஒரு 4 பேர் வராங்க. அதில் வந்தவங்கள 2 பேர் அவங்க இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்குறேன், அவங்க வேற பலன்னு சொல்லிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கும் அதே கேள்வி கேட்டேன். ஏன்னா வந்தவங்களுக்கும் அவங்க கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போ கேட்குறப்ப சொன்னேன், சார் நான் எங்கள் கூட ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு இவங்க டெலிவரி ஆகிறதுக்கே 2 பேரும் அம்மா 2 பேரும் வேற ஊருக்கு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேரும் சொந்தக்காரங்க, மாமன் மச்சான் உறவு. நாங்கள் வந்து 2 பேரும் ஒய்ஃப் 2 பேருமே வெளியூர் போயிட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஆனால் பொண்ணு வந்து மாமாவை அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அப்பாவை மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டது உண்மைதான். அப்படிங்கிறப்ப நம்ம உடனே கண்டுபிடிச்சேன்றது பெருமைக்காக சொல்லலை, வேற வகையில் பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஒன்றும் நேரடியாக இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி அழுத்தி சொல்ல முடியாது. அப்போ இதில் ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனைன்றது இது எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிம்பிளாக புரியணும்னா சூரியன் புதன் சேர்க்கை, சுக்கிரன் இல்லாமல், குரு இல்லாமல், செவ்வாய் இல்லாமல், சனி இல்லாமல் தனித்து சேர்றது. அதோட ராகுகேது சேரலாம், சந்திரன் சேர்க்கை. இது வந்து வேற பிள்ளைகள், மாற்றாந்தாய் பிள்ளை பிறக்கல பிரச்சனை, அந்நியுனியத்தில் பிரச்சனை, பிற்காலத்தில் வந்து குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி சம்பவங்களை செய்யுது. அதுக்கப்புறமா குருவுடன் சேர்ந்த கிரகங்கள் சுயமாகவே தானாகவே வேற ஏதாச்சும் ஒரு கனெக்ஷனில் ஏற்படுத்திக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறது, அல்லது இவராகவே ஏதாச்சும் ஒரு உடல் நூலவை மாட்டிக்கிறது. இது ஒன்று. ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாயோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை, செவ்வாய் டேமேஜ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது கணவனை பிரிஞ்சு வாழ்றது. இதெல்லாம் இருக்கும்போது இப்போ ஆண் ஜாதத்தில் சுக்கிரன், இந்த மாதிரி அமைப்புகள் ஒரு ஜாதத்தில் ஒரு மாதிரி இதாக பஞ்சா பார்க்குறப்ப இவங்க குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இப்போ இது 2யும் பார்த்தாச்சு. இதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பிள்ளைகளுடைய ஜாதத்தை கொடுங்க அப்படிங்கிறப்ப பிள்ளை ஜாதத்தில் குரு சந்திரன் இருந்தால், குருவுக்கு 1-9 சந்திரன் இருந்தால் அவங்க தாய் வீட்லேயோ தாயினுடைய தாத்தா வீட்லேயோ, அதாவது தன்னுடைய தாத்தா வீட்லேயோ மாமா வீட்லேயோ சித்தி வீட்லேயோ, அது அப்பா அம்மாவை பிரிஞ்சு எங்கேயாச்சும் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அப்போ சூரியனோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது அப்பாவுக்கு 2 திருமணமாக இருக்கும், 2 உறவுகள் இருக்கும். நிறைய ஜாதகங்களில் சூரியன் சந்திரன் இணைவு இருக்கும், அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி இணைவுகள் இருக்கும்போது அம்மா குடும்ப பொறுப்பு எடுப்பாங்க, அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். நிறைய குடும்பங்களில் அப்பா வேற உறவுகள் போயிடுறாரு, இல்லைனா அப்பா ஃபாரின் போயிடுறாரு, இல்லைனா அப்பா மிலிட்ரிக்கு போயிடுறாருன்னு இருக்கும். அப்போ இந்த கண்டிஷன்லாம் பார்த்து ஒருத்தர் ஜாதத்தை பார்த்தோன்னே முடிவெடுக்காமல் அவங்களுடைய கணவன் மனைவி ஜாதத்தை கொடுங்க, பிள்ளை ஜாதத்தை கொடுங்க, எல்லாத்தையும் பார்த்து ஒரு கோர் பண்ணி, சில நேரங்களில் நம்ம என்னென்னா இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் இவங்களுக்கு அந்த பிரச்சனை இன்னைக்கு மதியம் கூட பார்த்த ஜாதகம் கல்யாணம் ஆகலை, ஆனால் நான் பார்க்குறப்ப அந்த பிரச்சனை இருக்குது. அவங்க அம்மா தான் ஜாதகம் கேட்குறாங்க, அவருக்கு 30 வயசு ஆச்சு, இவருக்கு ஏதோ 2 திருமண அமைப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்க ஜாதத்தை கொடுங்கன்னு வாங்கி பார்க்குறப்ப இவங்க அந்த சகோதரனுடைய ஜாதத்தில் அண்ணனுக்கு 2 திருமணம்ன்றது இருக்குது. அது காரணம் செவ்வாய்ங்கிறது அண்ணன். அப்போ செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் அந்த அவங்களுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ இவனுக்கு ஏதோ ஒரு 2 திருமணத்தையும் 2 உறவை ஏற்படுத்த போகிறத புரிஞ்சுக்கிறோம். இது நடக்கிறப்ப தான் உண்மையில் வேற என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா அப்போ என்னன்னா ஒரு உறவு, குடும்ப உறவை பிரிப்பதற்கு இந்த வக்ர பரிவர்த்தனையும் அதோடு சேர்ந்த கிரகங்களும் சூரியன் புதன் சந்திரன் தனித்திருப்பது, இந்த அமைப்புகள் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் என்ன கிரக சேர்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.